இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த முதலாம் தேதியில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை தேடி அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் இன்னும் பலனடைய கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 102வது சங்கீதம் 19ஆம் 20ஆம் வார்த்தையை இந்த நாளிலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நாங்கள் எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 102 19 20 பழைய ஏற்பாட்டிலே 733வது பக்கம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயினார். ஹல்லேலூயா. எல்லாம் திருப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையாக நாங்கள் வாசிக்க போகிறோம் இந்த வார்த்தையை. சங்கீதம் 102 19 20 நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தையில் பாருங்க, நம்முடைய தேவனை குறித்து மிகவும் மேன்மையான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து யாரை அதிகமாக தேடுவாங்க என்றால் நல்ல பிரபல்யமானவங்க, நல்ல சிறப்பானவங்களை அதிகமாக தேடுவாங்க. அண்மையில் ஒரு நான் செய்தியை பார்த்தேன். அதாவது இந்தியாவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஒரு தாழ்மையான ஒரு குடும்பம். அதாவது அந்த கிராமத்தில் வந்து டிவியே இல்லை. அந்த டிவியே இல்லை அந்த கிராமத்தில். அண்மையில் டிவி வந்து வைஃபை வந்து தொலைக்காட்சிகளை சின்ன பிள்ளைகள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து 3 பெண் பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு இசை பாடுகின்ற பாடகரை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து தென்கொரியாவில் இருக்கிற பாடகர்கள். அவங்களோட பேர் வந்து BTS என்று அவங்க சொல்லுவாங்க. அதாவது மிகவும் இளமையான வாலிபர்கள், மிகவும் அழகான வாலிபர்கள். இந்த பாடல், இந்த இசையை வந்து இந்த 3 பெண் பிள்ளைகளையும் மிகவும் கவர்ந்து விட்டது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த 3 பேரும் அந்த பெண்ணுடைய ஒரு குறிப்பிட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து தொலைக்காட்சியில் பாடசாலை முடிந்த பின்பதாக அந்த அதே போட்டு பார்த்து கொண்டே இருப்பாங்களாமா. ஒரு நாள் இவங்க 3 பேர் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன். என்ன தீர்மானம் என்றால், நாங்கள் எப்படியாவது போயிட்டு அந்த BTS அந்த வாலிபர்களை பார்க்க வேண்டும். அந்த தீர்மானம் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த 3 பேரும் பாடசாலை முடிந்தவுடன் தங்களுடைய கரத்தில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொண்டு இந்த 3 பேரும் வட மாநிலத்திலிருந்து டெல்லி வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்களா. யாரை பார்க்குறது தெரியுமா? தங்களை அறியாத, தங்களுக்கு தெரியாத எங்கேயோ ஒரு தேசத்தில் இருக்கிற இந்த பாடல் குழுவினரை பார்ப்பதற்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு வந்து அப்புறம் இதை செய்தி பிரபல்யமாகி போலீஸில் சொல்லி இந்த 3 பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக வீடுகளை கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ அந்த செய்தியில் சொல்கிறாங்க, அவனோட தாய்க்கு தெரியாது, இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மொழி பாடல் தமிழ்லையோ இல்லாட்டி இந்திலையோ இல்லை, அவனோட மொழி பாடல் வித்தியாசமானது. ஆனால் யாருமே தெரியாத, முகமறியாத அந்த பாடகரை பார்க்கறதுக்காக இந்த 3 சின்ன பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து புறப்பட்டு போயிருக்கிறாங்களா. பாருங்க, எப்பொழுதுமே இந்த உலகம் வந்து அதிகமாக பிரபல்யமானவங்களை, அதாவது மிகவும் பிரசித்தி பெற்றவங்களை உலகம் தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வேத வார்த்தையில் பாருங்க, ஆண்டவர் 2 விதமான கூட்டத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த 2 விதமான கூட்டத்தையும் யாருமே தேடி பார்க்காதவங்க, யாருமே விரும்பாதவங்க, யாருமே கரிசனை கொள்ளாத 2 கூட்டம். அது யார் என்றால், முதலாவது பாருங்க கட்டுண்டவர்கள், 2வது யாரு? கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தா நமக்கு நன்றாக தெரியும். இந்த 2 பேருடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு? பரிதாபமான முடிவு. இல்லையென்றால் அவங்களோட வாழ்க்கை முடிந்து போனது. இனி அவங்களுக்கு ஒரு ஆரம்பமோ இனி அவங்களுக்கு ஒரு தொடக்கமோ இல்லவே இல்லை. அவங்களோட வாழ்க்கை ஒரு முடிந்து போன வாழ்க்கையாய் காணப்படுகின்றது. முடிந்து போன வாழ்க்கை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில யார் இடைப்படுகிறார் என்றால், நம்முடைய தேவன் இடைப்படுகிறார். இந்த காலை வேளையிலே கூட என்னுடைய இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் மௌன சத்தத்தை கேட்கிறார். சில நேரங்களில் கூட நம்முடைய அறிவில் நான் நினைப்போம், நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். சத்தியமாகவே 100க்கு 100 உண்மை. நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு அவர் கட்டாயம் பதில் கொடுக்கிறவர். ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளுக்கு நாங்கள் கடந்து போயிருப்போம்.
அதாவது இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு. அதாவது இவங்களுடைய பெருமூச்சு எப்படிப்பட்ட பெருமூச்சு என்றா, இவங்களால மிகவும் ஆதங்கத்தினால, மன துக்கத்தினால, மன வேதனையினால வெளியே சொல்ல முடியாத அநேக பாரங்கள் நிறைந்திருந்தா சில பேரால பேச முடியாது. அவங்களுடைய பேச்சு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையில பாருங்க, அவங்க பேசக்கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேசி அவங்களுக்கு ஜெபிக்க கூட முடியாம இருக்கும். ஆனா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அப்படி வார்த்தை கூட வர முடியாமல், வார்த்தை கூட சொல்லி ஜெபிக்க முடியாமல் போராடுவர்களுடைய அந்த பெருமூச்சினுடைய சத்தத்தை கூட நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கேட்கிறவரா இருக்கிறார். இந்த பெருமூச்சு யார் விடுவாங்க என்றா, மிகவும் ஆழ்ந்த வேதனையில போறவங்க பெருமூச்சு விடுவாங்களாம். ரெண்டாவது, அதிக கொடூரமான மரண படுக்கையில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா பெருமூச்சு விடுவாங்களாம். 2 பேர் அதிகமா பெருமூச்சு விடுவாங்களாம். முதலாவது, ஆழ்ந்த வேதனையில, மிகப்பெரிய பாரத்துல, வெளியே சொல்ல முடியாத அந்த துக்கத்துல இருக்கிறவங்க பெருமூச்சு விடுவாங்க. ரெண்டாவது, மரண படுக்கையில போராட்டத்தோடு இருக்கிறவங்க பெருமூச்சு விடுவாங்க. இவங்க 2 பேராலையும் வெளியே வார்த்தையால பேசவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா இந்த சத்தத்தை, இந்த பெருமூச்சை யார் கேட்கிறார் என்றால், நம்முடைய தேவன் கேட்கிறவரா இருக்கிறார். அவர்கள் மேல என்ன பண்றாரா? அவர் கண்ணோக்கமா இருக்கிறாரா? இந்த காலை நேரத்தில் கூட நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நாங்க சேவிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய நினைக்கிற நம்முடைய தோட்ட பார்க்கிலும், நம்முடைய சிந்தனையை பார்க்கிலும் அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். நாம் நினைப்பதை பார்க்கிலும் அவருடைய கிரியை மேலானதா இருக்கிறது. சில நேரங்களில் பாருங்க, வேதத்துல சில நபரை நான் காண்பிக்க போறேன். அவங்களோட வாழ்க்கையில பேச முடியாத சில மௌனங்கள் அவங்களோட வாழ்க்கையில வந்தது. பேச முடியாமல் போராடுகிற நேரங்கள் அவங்களோட வாழ்க்கையில வந்தது. அந்த நேரத்துல நம்முடைய தேவன் எப்படியாய் கிரியை செய்தார் என்று இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். முதலாவது, ஆண்டவர் ஒரு கூட்டத்தினுடைய பெருமூச்சு அவர் கேட்டாராம். நீ எடுத்து வாட்சி பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசித்து பாருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் யாருடைய பெருமூச்சை கேட்பார் என்றால், மிகவும் கொடூரமான விதத்துல நடத்தப்படுறவங்க, வெளியே சொல்ல முடியாம, வெளியே சொன்னாலும் பலன் கிடைக்காம, வெளியே சொன்னாலும் இதற்கு ஒரு பதிலும் கிடைக்காது. இந்த பிரச்சனையை அவங்களுக்கு நான் சொன்னேன்னா இந்த பிரச்சனைக்கு எனக்கு பதில் கிடைக்காது. இந்த பிரச்சனை நான் போயிட்டு பகிர்ந்து கொண்டேன்னா எனக்கு ஒரு முடிவே வராது. இப்படிப்பட்ட நேரத்தில் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க? பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க. அதே ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள கடந்து வந்துச்சு. இஸ்ரவேல் மக்களுடைய துயரத்தை போக்குவதற்காக யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் இருந்த காலத்துல அந்த மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கப்பட்டது. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில வேதனையோ கண்ணீரோ துக்கமோ காணப்படவில்லை. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, யோசேப்பு இருக்கிற படியினால எங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்காக யோசேப்பு ஏதாவது ஒரு காரியம் செய்வார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் காலம் கடந்து போனது. ஒரு காலத்தில் யோசேப்பு மரித்து போய்விட்டார். நாட்கள் போக போக யோசேப்பை அறியாத ஒரு மன்னன் வந்த பின்பதாக இஸ்ரவேல் மக்களை அவனை ஒடுக்க ஆரம்பித்தான். அவன் ஒடுக்க ஆரம்பித்த பொழுது அவன் அநேக முறையிட்டாங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அதிகமாக முறையிடுறாங்க, அதிகமாக கூக்குரல் இடுறாங்க. அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, எங்களோட வேலைகளை குறைங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எங்களை முடியல. அது மாத்திரமல்ல பாருங்க, அவங்களோட எதிர்கால சந்ததியை அவங்க கொண்டு வந்தாங்க. நீங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது இஸ்ரவேலில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையுமே அவங்க கொலை செய்து கொண்டு வந்தாங்க. இந்த வெளியே சொன்னாலும் கூட இந்த பிரச்சனைக்கு முடிவு வரல. எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, முறையிட்டு பார்த்தாங்க, கதறி பார்த்தாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரவே இல்லை. அவங்க ஒரு கட்டம் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு சொல்ல முடியல. ஒவ்வொரு முறை என்ன பண்றாங்க? பெருமூச்சு விடுறாங்க. இந்த பிரச்சனை நிமித்தமாக, இந்த போராட்டத்தை நிமித்தமாக, இந்த பாடு நிமித்தமாக அவங்களால சொல்லியும் பார்த்தும் கஞ்சம் பார்த்தும் போராடியும் பார்த்தும் பதில் கிடைக்கல. இப்ப பெருமூச்சு விடுறாங்க. ஆனா இந்த பெருமூச்சினுடைய சத்தம் எகிப்தினுடைய ராஜாட காதுல கேட்டுச்சோ இல்லையோ தெரியல. ஆனால் அந்த பெருமூச்சினுடைய சத்தம் தேவனுடைய பார்வையில கேட்டினது. ஒரு அளவுலையா சொல்லுவோமா?
அல்லேலூயா சொல்லி இந்த காலை வழியிலே கூட நீங்கள் அநேக நேரங்களில் பல காரியங்களுக்கு நீங்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க. எவ்வளவோ நீங்கள் பேசி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அந்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் பேசி பார்த்தும், நீங்கள் முறையிட்டு பார்த்தும், நீங்கள் சொல்லி பார்த்தும் நடக்க முடியாத காரியங்கள் கூட நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து பெருமூச்சோடு கூட அவரோட பாதத்தில் உட்கார்ந்தாலும் கூட அந்த பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் கேட்பது மாத்திரமல்ல, பாருங்க, ஒரு காரியம் செய்கிறாரா, அவர் நினைவு கூறுற தேவனாக இருக்கிறார். யாருடைய தேவன் தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் மறக்கவே இல்லை. ஆகவே இந்த காலை வழியிலே கூட முதலாவது ஆண்டவர் யாருடைய பெருமூச்சை கேட்கிறார் என்றால், எவ்வளவோ சொல்லி பார்த்தும், எவ்வளவோ போராடி பார்த்தும், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் ஒரு பதிலும் இல்லை. இந்த கடந்த 3 மாதங்களாக நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ போராடி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பீங்க. அந்த காரியம் நடந்திருக்காது உங்களோட வாழ்க்கையில், அந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கே செய்யாது. ஆனால் நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது உங்களுடைய பெருமூச்சுக்கும் கூட ஒரு பதில் உண்டு. அந்த பெருமூச்சுக்கும் கூட ஒரு நிச்சயமான ஒரு நன்மையான காரியம் அவரால் செய்ய முடியும். அவர் அது மாத்திரமல்ல, பாருங்க, நீங்கள் அதே யாத்திரகாமம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யாத்திரகாமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வார்த்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. மேலே 22ஆம் வார்த்தையில கடைசி பகுதியை பாருங்க. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். 2ஆம் அதிகாரத்துல பெருமூச்சு விடுறாங்க. 4ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் உரிமையோடு கடந்து வரார். நீ யாரதுமே பிடிச்சு வச்சிருக்கிற? என்னுடைய மூத்த பிள்ளையை பிடிச்சு வச்சிருக்கிற. நீ என்னுடைய மகனை பிடிச்சு, நீ என்ன மகனை விடு, இல்லைனா நான் உன்னுடைய மகனை விட மாட்டேன். பார்த்தீங்களா, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்முடைய பெருமூச்சுக்கும் கூட அவரால் கிரியை செய்ய முடியும். நம்முடைய பெருமூச்சுக்கு கூட அவரால் இறங்கி பதிலளிக்க முடியும். முதலாவது, நம்முடைய தேவன் நம்முடைய பெருமூச்சை நாம் சொல்லியும், நாம் விண்ணப்பித்தும், நாம் கதறியும், நாம் போராடியும் நமக்கு கிடைக்காததை கூட அவருடைய சன்னிதானத்தில் வந்து பெருமூச்சு விடும் பொழுது அதற்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2வது, ஆண்டவர் யாருடைய சத்தத்தை, யாருடைய மௌனத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்றால், நீ எடுத்து வாசி பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26, 27 வாசி பாருங்க. 2 ராஜாக்கள் 4, 26, 27. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சுனேமியாள் என்கிற ஒரு பெண். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவளுக்கு அநேக வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையும் கூட அந்த ஊழியக்காரனாகிய எலிசாவை அவள் நன்றாய் பராமரித்தபடியினால அவள் கேட்காமலே, அவள் விண்ணப்பிக்காமலே அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளையும் வளர்ந்து கொண்டு வந்தது. ஒரே மகன், ஆசையாக வளர்ந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்காக அவங்க அதிக எதிர்பார்ப்போடு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை வியாதியின் படுக்கையில் இருக்கவே இல்லை. அந்த பிள்ளைக்கு வந்த திடீரென்ற வந்த ஒரு வியாதி. அதாவது அந்த பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு தலை நோவுது, எனக்கு தலை வலிக்குது என்று சொல்லி போயிட்டு படுத்த பிள்ளை தான். அந்த பிள்ளை அப்படியே மறைத்து போயிட்டு, அந்த பிள்ளை மறைத்து போன படியினால அந்த தாய்க்கு என்ன செய்யது என்று அவளுக்கு தெரியல. ஆனால் ஒரு காரியம் செய்தா பாருங்க, இந்த பிள்ளை நான் கேட்கவில்லை, ஆனால் இந்த பிள்ளை தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளையை கொடுப்பதுக்கு காரணம் இருந்த தேவ மனுஷன், அந்த மனுஷன் எலிசா. நான் என்ன பண்ண போறேன், நான் எலிசா கிட்ட போயிட்டு நான் இந்த விண்ணப்பத்தை சொல்ல போறேன்னு சொல்லி அவர் கடந்து போறா. அவ கடந்து போனவர் பாருங்க, ஒரு காரியம் செய்யறா பாருங்க. அந்த வார்த்தையை திரும்பி உங்களுக்கு நான் வாசிக்க சொல்றேன் பாருங்க. நீங்க அதே 4ஆம் அதிகாரம் 27ஆம் வார்த்தையை வாசி பாருங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான்.
தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. ரெண்டாவது யாருடைய பெருமூச்சை தேவன் கேட்பார் தெரியுமா? ஆத்துமாவில துக்கம், சொல்ல முடியாத மனவேதனையில் இருக்கிறவங்களுடைய பெருமூச்சை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த சுனேமியால் எலிசாவிடம் அவள் போராடவே இல்லை. அவள் கேட்டு அவள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணவே இல்லை. அவள் அவளை காலை பிடித்து கொண்டது மாத்திரம்தான். எலிசாவுக்கு தெரிஞ்சிட்டு இவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்கிறது என்று. இவளுடைய ஆத்துமால ஒரு போராட்டம் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு காரியம் சொல்றார், நீ அவளை தடுக்காது, நீ அவளை தடுக்காது. இந்த காலை ஆராதனையில கூட இந்த நாட்களை நீங்க அதிகமாக உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டு வாரீங்க. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த உபவாசங்கள், இந்த ஜெபங்கள் நிச்சயமாய் நம்முடைய சத்தத்தை கேட்கும். நம்முடைய பெருமூச்சுக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கும் இந்த உபவாசமானது ஒரு நல்ல பதிலை கட்டாயம் கர்த்தருடைய கரத்திலிருந்து கொண்டு வர அது உண்மையுள்ளதா இருக்கிறது. பாருங்க, இந்த பெண்ணுடைய வேதனை ரொம்ப மகா பெரிய வேதனை. இந்த இழப்பு சொல்ல முடியாத ஒரு இழப்பு. சில நேரம் பாருங்க, சில நேரங்கள் மரணங்கள் வரும் பொழுது அந்த மரணங்களுடைய அந்த வேதனையில சில பேர் அழமாட்டாங்க. ஆனா அநேகர் சொல்லுவாங்க, மரணம் வரும் பொழுது அவங்கள நல்லா நீங்க அளவிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அளவிடும் பொழுதுதான் உண்மையாகவே அவங்களோட ஆத்துமால ஒரு உண்மையான ஒரு ரிலீஸ் ஆகும். சில பேர் ஆண்கள் சில நேரத்தில் அழாம அவங்க அப்படியே இருப்பாங்க. அப்போ நினைப்பாங்க இவங்க ரொம்ப தைரியமானவங்க என்ற, அவங்க பயப்படாதவங்க, எல்லா சூழ்நிலையும் சந்தி கூட நினைப்பாங்க. இல்லை, அப்படி அவங்க அழாமல் இருக்கும் பொழுது அந்த துக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து அவங்களுக்கு இதை விட ரொம்ப பாதிப்பான நிலைமைக்கு அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் சில நேரங்களில் பாருங்க, அந்த அழுது கொட்டி தீர்க்கிறது மிகவும் நல்லது. கண்களில் அழுக கொட்டி தீர்த்து கதறி போராடி அழுகுறாங்களா, அவங்கள நல்லா விட்டு விட்டுருங்க. அவங்க நல்லா அலட்டும், அவங்களுடைய இருதயத்தில் துக்கம் போகிற வரைக்கும் அலட்டும் என்று சொல்லி தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துக்கத்தை போக்குறதுக்கு அவர் இடம் கொடுக்கிறாரு. எலிசாவுக்கு நினைச்சிருந்தா தடுக்க முடிஞ்சிருக்கும். எலிசாவுக்கு நினைச்சிருந்தனா அவளை அழுவற நிப்பாட்ட முடிஞ்சிருக்கும். ஆனா எலிசா விடல. நீ அழு, உன்னுடைய பெருமூச்சு சத்தம், உன்னுடைய வேதனை தீரும் வரைக்கும் நீ அழு என்று சொல்லி கேயாசியை பார்த்து தடை பண்றாரு. கேயாசியை பார்த்து ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா தெரியும், அழுகையின் மூலமாக ஒரு ஜெபம் மேல போகும். அழுகையின் மூலமாக ஒரு விண்ணப்பம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டப்படும். அதனால கேயாசி அந்த தடை பண்ண வந்த பொழுது எலிசா அதை விடல. அழுது உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கிற வரைக்கும் விடு என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ரெண்டாவது யாருடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்பார் தெரியுமா? கொடூரமான சொல்ல முடியாத வேதனை இருப்பவங்களுடைய பெருமூச்சினுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கூட சில நேரங்களில் கூட சில காரியங்களுக்கு அவங்களால சொல்ல முடியாம வேதனையோடு கூட நீங்க வந்திருக்கலாம். சொல்ல முடியாத, தாங்க முடியாத பாரத்தோடு இந்த மாதத்தை நீங்க துவங்க ஆரம்பித்திருக்கலாம். நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன், இந்த மாதத்துல நம்முடைய தேவனால முடியும். நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய பெருமூச்சின் சத்தங்களுக்கும் பதில் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் எலிசாவை பார்க்கலும் நல்லவராக இருக்கிறார். அவர் எலிசாவை பார்க்கலும் மேலானவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த அழுகையினுடைய வல்லம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதான் மார்த்தாள் மரியாள் அழுத உடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. மார்த்தாள் மரியாள் அழுத உடனே அவருடைய இருதயம் அவர்களுக்காக துக்கப்பட ஆரம்பித்தது. காரணம், அந்த அழுகையினுடைய அந்த கண்ணீருக்கு வல்லம் இருக்கு என்று ஆண்டவருக்கு தெரியும். நாங்கள் அநேக நேரம் நம்முடைய கண்ணீருக்கு நாங்கள் பெருமதி நாங்கள் கொடுக்க மாட்டோம். யாராவது அழுத கண்ணீரை சேர்த்து வச்சுக்கிறீங்களா? இவ்வளோ காலம் அழுதுருக்கிறேன் பிரதர், நான் அழுத கண்ணீரை யாரா சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? ஒரு கப்பில் சரி, ஒரு போத்தல சரி, யாரும் சேர்த்து வச்சுக்கிறோம்? நான் சேர்த்து வைக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கே எங்களோட கண்ணீருடைய வெளி எங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் பாருங்க, அதை பார்த்து அழகா சொல்றது, உன்னுடைய கண்ணீர் எதுல சேர்த்து வைக்கிறாரா? துருத்தியில சேர்த்து வைக்கிறாரா. அது அவருடைய புத்தகத்தில் எழுதி இருக்குதாமா. அப்ப இன்னைக்கு நீ அழுதனா என்ன பண்ணுங்க, அழுகையோட சேர்ந்து ஒரு கப்பை கொண்டு போயிருங்க. நீங்க கொண்டு போக தேவையில்லை, ஆண்டவர் தெரியும். என்ன சொல்றேன்னா, நாங்க பெருமதி கொடுக்காத நம்முடைய கண்ணீருக்கும் கூட நம்முடைய தேவன் பெருமதி கொடுக்கிறார். நாங்க மதிக்காத நம்முடைய மூச்சுக்கும், நாங்க மதிக்காத நம்முடைய சத்தத்துக்கும் கூட யார் மதிப்பு கொடுக்கிறாரா? நம்முடைய தேவன் மதிப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே கூட நம்முடைய தேவன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கடைசியாக நம்முடைய ஆண்டவர் யாருடைய பெருமூச்சை கேட்கிறார் என்றால், நீ எடுத்து வாசி பாருங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 13 வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள்,
அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். கீழே வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்பார் என்றால், கர்த்தருடைய சன்னிதானத்துல யாரு தங்களுடைய இருதயத்தை ஊற்றுறாங்களோ அவங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அநேக ஆண்டுகள் வந்தார். அநேக நாட்களாக அவளுக்கு இந்த ஆலயத்தோடு பழக்கம் இருந்தது. அந்த ஆலயத்துக்கு வருவது அவளுக்கு ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல. அவள் ஒவ்வொரு வருஷமும் வருவாள், ஒவ்வொரு பண்டிகை தோறும் வருவாள், ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் இந்த ஆலயத்தை அவள் கடந்து வருவாள். ஆனால் இந்த முறை அவர் ஆலயத்துக்கு வந்த விதம் மிகவும் வித்தியாசமான ஒரு விதம். எப்படி இந்த ஆலயத்துக்குள் வந்தாள் என்றால், அவருடைய இருதயமும் அவருடைய ஆத்துமாவும் மன கிளேசத்தோடு துக்கத்தோடு வந்திருந்தது. ஆனால் ஒரு காரியம் செய்தால், என்ன காரியம் என்றால், அவள் ஆலயத்துக்கு அவ்வளவு காலம் வந்தவர் அவள் வெளிப்பிரகாரத்தோடு மாத்திரம் போய்விட்டார். வெளிப்பிரகாரத்தோடு வந்து நிற்பா, வெளிப்பிரகாரத்தோடு வந்து ஆராதனை செய்வா, வெளிப்பிரகாரத்தோடு வந்து போயிட்டா. ஆனா அன்றைக்கு ஒரு காரியம் செய்தா. நீங்க அதே 1ஆம் அதிகாரத்துல நீ வாசி பாருங்க, 9ஆம் வார்த்தை, நீங்க 10ஆம் வார்த்தை வாசி பார்க்கும் பொழுது பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவள் போனாளாம். அவள் உள்ளே அவள் கடந்து போன. இவ்வளவு காலமா வெளியே இருந்த அன்னாள் அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண, இன்னும் ஆண்டவரை வெளியே இருக்க மாட்டேன், நான் உள்ளே போவேன். நான் உள்ளே போகும்பொழுது ஒரு காரியம் நடக்கும். என்னவென்றால், இருதயம் திறக்கப்படும். இருதயம் எப்பொழுது திறக்கப்படுதோ அப்பொழுது நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள்ல கூட நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாரீங்களா, ஒன்றையோடு நீ தீர்மானத்தோடு வாங்க. ஆண்டவர் வெளிப்பிரகாரத்தோடு அல்ல, ஆண்டவரே சாதாரணமான ஒரு ஆராதனையாக அல்ல, ஆனா உள்ளே வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல என்னுடைய இருதயத்தை ஊற்றுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அன்றைக்கு எப்படி அண்ணா உள்ளே வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தாலோ அந்த நாள்ல அவருடைய வாழ்க்கை மாறினது. அந்த நாள்ல பாருங்க, அவளுடைய அந்த சத்தத்தை மனுஷர் பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரை போல அவனுக்கு இருந்துச்சாமா. ஏலிட பார்வையில அண்ணாலே பார்க்கும் பொழுது ஏலிக்கே விளங்கிட்டு, இந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்றால் வெறித்திருக்கிறா, இல்லை என்றால் அவள் குடிகாரியான பெண். ஏன்னா அவள் வந்து அவளுடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைந்ததாமா, குடிகாரங்களை மாதிரி உதடுகள் மாத்திரம்தான் அசைந்ததாமா. அவளுடைய சத்தம் வெளியே வரவில்லை என்று தெரிந்தபடினால ஏலிக்கு தெரிஞ்சிட்டு இவ ஒரு குடிகார பெண் என்று தெரிஞ்சிட்டு. ஆனா தேவன் பாருங்க, அந்த உதடுகள் அசைவை மாத்திரமல்ல, அந்த உதடுகளுக்குள்ள இருக்கிற இருதயத்தை இவன் பார்த்திருக்கிறார். அவளுடைய மன கிளேசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அவளுடைய மன பாரத்தை தேவனுடைய பார்வையில சிறப்பாக தெரிந்தது. காரணம், இந்த தேவனால முடியும், நம்முடைய உள்ளான இருதயத்தை அவர் பார்க்க முடியும். ஆகவே இந்த 3 நபர்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன். இந்த 3 நபர்களும் இந்த 3 விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போனாங்க. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் கொடூரமான வேலை நிமித்தமாக எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ஜெபத்துக்கு அல்லது அந்த விண்ணப்பங்களுக்கு, அந்த போராட்டத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ இனி நடக்காது, இனி பிரோஜனம் இல்லை, இனி சரிவராது என்ற அவங்க முடிவுக்கு வந்துட்டு அவங்க ஒரு காரியம் செஞ்சாங்க, பெருமூச்சு விட்டாங்க. ஆனா அந்த பெருமூச்சை தேவன் மறக்கவில்லை. 2வது, சுனேமியால் என்கிற பெண் திடீரென வந்த அந்த வேதனை, அந்த மன துக்கம், அந்த 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 கொடூரமான அந்த வேதனையில அவளால் பேச முடியல, அவளால் சொல்ல முடியல. ஒரு காரியம் செய்தா, அவள் தேவனுடைய மனுஷனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு அழுதாள். தேவன் அதை தடுக்கவில்லை. ஆகவே இந்த நாளிலே கூட உங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும் கூட உங்களுக்கான ஒரு பாதம் இருக்குது. அந்த எலிசா கடைசி வரைக்கும் சுனமியாலோடு கூட இருக்கல. சுனமியால் தேடி வரும் பொழுது எலிசா கடைசி வரை இருக்குவார்னு தெரியாது. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய தேவன் நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பார். எந்த சூழ்நிலையும் அவருடைய பாதம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. எந்த நேரத்திலும் அவருடைய கரம் உங்களை பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறது. காரணம், அவருக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய உள்ளான துக்கத்தை அவருக்கு நன்றாய் தெரியும். கடைசியாக அன்னாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அவள் எப்பொழுது அவளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்து என்றா, அவள் வெளியே இருக்கல, அவள் உள்ளே போய் தன்னுடைய இருதயத்தை அவள் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விண்ணப்பம் மற்றவங்களோட பார்வையில அலட்சியமா இருக்கலாம்,
மற்றவங்களோட பார்வையில் பைத்தியக்காரமாத்தனமாக இருக்கலாம். என்னடா காலையிலேருந்து ஜெபிக்கிறாங்க, ஒரு வார்த்தை பேசுகிறாங்கல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துக்கிறாங்க சொல்லி மற்றவங்களுடைய பார்வையில் இது அற்பமாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் இந்த கண்ணீர் ஜெபமாய் மாறுகிறது என்று. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் பாருங்க, கடைசியாக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பெருமூச்சு விட்டுறார். பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்ற வார்த்தையை சொல்றார். அதாவது அவர் பெருமூச்சு விட்டதுக்கான அர்த்தம் என்னவென்றால், இயேசு அந்த இடத்துல பிதாவோடு பேசினார். அந்த பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்ற வார்த்தை சொன்னபடனே அவனுக்கு காது அவனுக்கு திறக்கப்பட்டது. காரணம், இயேசு பெருமூச்சு விட்டதுக்கான காரணம், அந்த பெருமூச்சினுடைய அடையாளம் என்னவென்றால் அவர் பிதாவோடு பேசினார். ஆகவே இந்த நாளிலே கூட நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கூட நம்முடைய பரமபிதா நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய பரமபிதாவுக்கு அறியாமல் ஒன்றுமே இல்லை. அதனால தான் பாருங்க, கடைசி இந்த ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை காணப்படுகின்றது. அந்த உவமையில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு கூட்டம் வேலை செய்யுது. நீங்கள் அந்த உவமையில் வாட்சி பாருங்க. மத்தேயு 20:1 வாட்சி பாருங்க. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். அல்லேலூயா. இந்த உவமை உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு தெரியும். இந்த உவமையில் ஒவ்வொரு வேலையாட்கள் அந்த எஜமானுடைய தோட்டத்தில் வேலை செய்ய வராங்க. 3ஆம் மணி நேரம் வராங்க, அதிகாலையில் வராங்க, 12ஆம் மணிக்கும் வேலைக்கு வராங்க, கடைசியாக 11ஆம் மணிக்கும் வேலைக்கு வராங்க. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்ச பின்பதாக இப்போ எஜமான் கூலி கொடுக்க போறாரு. அப்போ முதலாவது எஜமான் பாருங்க, யாருக்கு கூலி கொடுக்குறாரு தெரியுமா? நீங்க அந்த வாசித்து பாருங்க. 8ஆம் வார்த்தையை வாசிச்சு பாருங்க. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும். பாருங்க, முதலாவது யாருக்கு சம்பளம் கொடுக்கணும்? நீங்க சொல்ற எனக்கு விளங்கல. யாரு கொடுக்கணும்? முந்தி வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா இவர் எப்படி சம்பளம் கொடுக்கிறாரு? பிந்தி வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாரு. அப்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு எஜமான் இந்த எஜமான். முந்தி வந்தாங்களும் சம்பளம் கொடுத்தாரு. ஏன்னா காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்யறாங்க. பகல்ல வெயிலையும் கஷ்டத்தையும் வேர்வை சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் சம்பளம் கொடுக்கணும்? முந்தி வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியுமா? பிந்தி வந்தவங்க, அதாவது 11ஆம் மணி வேலைன்னா சரியா அவங்களோட வேலை காலை 6 மணிக்கு ஆரம்பித்து சரியாகி பின்னேரம் 6 மணிக்கு முடியும் வேலை. அப்ப 11ஆம் மணி நேரம் என்றால் சரியா 5 மணிக்கு தான் அவங்க வேலைக்கு வந்துக்கிறாங்க. சரியா காலையில் 6 மணிக்கு தொடங்கின வேலை பின்னர் 6 மணிக்கு முடியுது. அதுதான் சாயங்காலம். சரியா இப்போ இவங்க வேலைக்கு எப்போ வந்தாங்க? 5 மணிக்கு தான் வேலைக்கு வந்துடுறாங்க. எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுக்கிறாங்க? 1 ஹவர். இப்படி ஒரு வேலை கிடைச்சி எவ்வளோ நல்லா இருக்கும். 1 ஹவர் தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. அப்போ இப்போ 1 ஹவர் வேலை செஞ்சவங்களுக்கு முதலாவது சம்பளம் கொடுக்கப்பட்டுட்டு, அப்போ சரி பரவாயில்ல, அவங்க சம்பளம் எடுத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கப்பட்டது. இப்போ இதை பார்த்த அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. வாசிங்க. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். இப்போ என்ன பண்ணி நினைச்சிட்டாங்களா? இவங்களுக்கு 1 ஹவர் தான் ஒர்க் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கே ஒரு காசு கிடைச்சிட்டேன்னா நாங்கள் எத்தனை ஹவர்? மார்னிங் 6 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் எத்தனை ஹவர்? 12 ஹவர் நாங்கள் வேலை பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று அந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க? இவங்க வாராங்க, ரெடியாக வாராங்க. ஆனால் ரெடியாக வந்த பிறகு கீழே வாட்சி பார்த்தா நீங்கள் விளங்கும் பாருங்க. அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பின் வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இவங்களுக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்துட்டு, என்னடா இது, நாங்கள் காலையிலிருந்து நாங்கள் வேலை செய்கிறோம்,
எங்களுக்கும் அந்த ஒரு பணம் தான் கொடுக்குறாரு. ஆனா சரியா 5 மணிக்கு வந்தாங்க, ஒரு ஹவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு ஒரு மனிதன், இவங்களுக்கு சம்பளத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பேசின சம்பளம் அவங்களுக்கு சரியா கொடுக்கப்பட்டுட்டு. இவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்களோட எங்களை சமமாக்கினீங்களே, நாங்க காலையிலிருந்து நாங்க மாலை வரைக்கும் நான் பிரயாசப்பட்டுட்டோம், இவங்களோடு கூட எங்களை ஈக்குவல் ஆக்கிட்டீங்களே என்று சொல்லி அவங்க மேல அவங்களுக்கு கோபம் வந்துட்டு. ஆனா அதுக்கு எஜமான் ஒரு காரியம் சொல்றாரு. நான் ஏன் அவங்களுக்கும் அந்த ஒரு பணத்தை கொடுத்ததுக்கான காரணம் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? எஜமானுடைய விருப்பம் யாருக்கு எப்படின்னா கொடுக்கலாம். ஆனா ஏன் இந்த ஒரு மணித்தியால மாத்திரம் அவங்க வேலை செஞ்சதுக்கான பணத்தையும் இவங்களுக்கு கொடுத்த பணத்தையும் ஒரே பணமா கொடுத்ததுக்கான காரணம் என்னவென்றா, நீங்க அதே 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாட்சி பாருங்க. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய், 6ஆம் வார்த்தை நான் வாசிக்கிறேன். சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். இவங்களுக்கு வேலை கிடைக்கல, உண்மைதான். இவங்களுக்கு யாரும் வேலை வழங்கல, உண்மைதான். ஆனா இவங்க ஒரு காரியம் செய்யறாங்க. தங்களுக்கு வேலை கிடைக்கல, தங்களுக்கு வேலை யாரும் கொடுக்கல என்று சொல்லி இவங்க வீட்டுக்கு போகல. காலையிலிருந்து பகல்ல இருந்து மாலை வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம், வேலை கிடைக்கல தானே, எனக்கு என்னை யாரும் கூப்பிடல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் கொடுக்கல, எனக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்கல, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல சொல்லி அவங்க வந்த காலையில் 9 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி 12 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம், 3 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் பாருங்க, அவங்க 5 மணிக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? காத்து கொண்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், எனக்கு யாராவது வேலை தருவாங்க சொல்லி அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க பெருசாக போராடலை, அவங்க பேசலை, அவங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டம் பண்ணலை. ஆனால் ஒரு காரியம் செய்கிறாங்க, அவங்க வெயிட் பண்ணுறாங்க. எஜமான் ஒரு நாள் வருவார், இந்த 1 ஹவரில் சார் எனக்கு ஒரு டைம், எனக்கு வாய்ப்பு தருவார், இந்த 1 மணித்தால சார் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவார் சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டுக்கு போகாமல் அவங்க எஜமானுக்காக காத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த காத்திருப்பை தேவன் பார்த்தார். நினச்சிருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம், போய் படுத்திருக்கலாம், நினச்சிருந்தா வீட்டில் போயிட்டு ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போகல. அவங்க எஜமான் வரும் வரைக்கும் ஏதாவது ஒரு எஜமான் எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருப்பை தேவன் பார்க்கிறார். ஆகவே இந்த காலை வழியிலே கூட இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் அவங்கள தைரியப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற எந்த மனுஷனும் கைவிடப்பட்டு போகவே இல்லை, கைவிடப்பட்டு போனத சரித்திரமே இல்லை. அவங்க அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, உண்மைதான். ஆனால் அவங்க காத்திருந்தாங்க. அற்புதம் நடக்கல, அடையாளம் நடக்கல, நன்மை நடக்கல, எந்த விதமான ஆசீர்வாதம் கிடைக்கல, உண்மைதான். ஆனாலும் விடவே இல்லை, காத்திருக்கிறாங்க. போராடவில்லை, அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, அவங்க எந்த விதமான கிரியைகளும் அவங்களோட வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஒன்று செய்கிறாங்க, அவங்க காத்திருக்கிறாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. ஆகவே காத்திருக்கிறவர்களுடைய பெருமூச்சையும் தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். நம்ம யாவரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று இந்த காலை வேளையில் கூட நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் உம்மை பார்க்கிற வித்தியாசம். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிறவர், என்னுடைய மௌனத்தின் சத்தத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிறவர், என்னுடைய மௌனத்தினுடைய அசைவையும் நீர் பார்க்கிறவர் ஆண்டவரே. ஆகவே இவ்வளவு காலமாக நீங்கள் காத்திருந்திருந்தா அந்த காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அந்த காத்திருப்பு ஒரு நாளும், பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் உண்டாகல, உண்மைதான். எந்த ஆசீர்வாதம் இதுவரைக்கும் கிடைக்கல, உண்மைதான். ஆனால் நீ காத்திருக்கிற தெரியுமா, அதை தேவன் பார்க்கிறார், அதை தேவன் நிச்சயமாய் பார்க்கிறார். உனக்கும் உன்னை விட மேலான நன்மை பெற்றுக்கொண்டவர்களை நீ பார்த்து நீ யோசிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய ஏஜ் தான் அவங்களுக்கும், ஆனால் என்னுடைய ஏஜில் நான் இப்படி இருக்கிறேன் இன்னும், ஆனால் என்னுடைய ஏஜில் இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப பிளெஸிங்காக இருக்கு ஆண்டவரே. என்னுடைய ஏஜில் இருக்கிறவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க, நல்ல தொழில் இருக்கிறாங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல குழந்தைகள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்குது, அவங்க திருமணம் முடிச்சிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் என்னுடைய வயசு தான், ஆனால் அவங்க பார்த்தா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவர், அவங்க போய்கொண்டே இருக்கிறாங்க. நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆதங்கம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் என்னுடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ காத்திருக்கிறியா? நீ இன்னும் காத்திருக்கிறியா? அந்த கடைசி 1 மணி நேரத்திலே உனக்கு அற்புதம் நடக்கும். அவங்களோட வாழ்க்கையில் எந்த பிளெஸிங்கை நீ பார்த்தியோ அதே பிளெஸிங் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தருவார். தேவன் தாமதமானாலும் சரிக்கு சரி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 4ஆம் மாதம் ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், என்னுடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆகவே 2 கரங்களை வச்சு நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே நம்பிக்கையோடு நான் நிற்கிறேன் ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை இருக்கு ஏசப்பா, என்னுடைய ஜெபத்திற்கும் என்னுடைய மௌனத்திற்கும் என்னுடைய பெருமூச்சிற்கும் என்னுடைய காத்திருப்புக்கும்
ஒரு அறுவடையை காண்கிற மாதமா இது மாறும். இந்த 21 நாட்கள்ல ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உண்மையில வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அன்று அந்த எலிசாவின் பாதத்தை பிடித்து அந்த சுனேமியாளுக்கு அவளை தடுக்கவே இல்லை. அவளுடைய பாரத்தை எல்லாம் சொல்லுற வரைக்கும் அவளுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்நாள் இருதயத்தை ஊற்றின பின்பதாக அந்த இருதயம் ஊற்றப்படுவதற்கு இடம் கொடுத்தீங்க ஆண்டவரே. கட்டுண்டவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கண்ணோக்கிற தேவனையா நீங்க ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதம் உம்முடைய கிருபை உள்ள கருத்துக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை ஆசீர்வதிங்க. இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. எஜமான் வரும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறொரு இடம் இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தை தஞ்சமாய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்தில் நம்பிக்கையோடு வருவதற்கு காரணம், எஜமான் நிச்சயமாய் ஒரு நாள் வருவேன். என் கண்களுக்கு முன்பதாக நான் அநேகருடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் ஒன்றுமே நான் காணவில்லை ஆண்டவரே. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. ஒரு நாள் எஜமான் நீங்க வருவீங்க, ஒரு நாள் எஜமான் நீங்க வருவீங்க. ஆனா நீங்க வந்த பிறகு ஆண்டவரே, நான் கண்களுக்கு முன்பதாக பார்த்த ஆண்டவர் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒத்ததாக என்னுடைய ஆசீர்வாதமும் மாறும், என்னுடைய நன்மையும் வரும், என்னுடைய குடும்பத்தின் பலனும் வரும், என்னுடைய வியாபாரமும் வரும், என்னுடைய தொழிலும் வரும் என்று நம்பிக்கையோடு உமக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீர் முந்தி வந்தவர்களுக்கும் பிந்தி வந்தவர்களுக்கும் சரிசமமாய் பலன் கொடுக்கிற தேவனையா. உம்மிடத்துல பட்சபாதம் இல்லை, உம்மிடத்துல அநீதி இல்லை. நீர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறபடினா உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரே. இந்த மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பு ஒப்பு கொடுக்கிறோம், வெளிநாட்டு பிரயாணங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த மாதம் அறுவடையின் மாதமாய் மாற செபிக்கிறோம் ஐயா. வியாபாரங்கள் செழிப்பதாக, தொழில்கள் உயர்வதாக ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கடன் நெருக்கங்கள் அடைக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வட்டி கடன்கள் நீங்குவதாக, பேங்க்ல வைத்த நகைகள் திருப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு அறுவடையின் நாட்களை காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாக ரெட்டிப்பான பலன் வரும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான பலனும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 30 நாட்களும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாதை வருத்தங்கள், பலவீனங்கள், வியாதிகள் ஒன்றும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய செட்டையின் சிறகுகளால மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எல்லா நன்மைகளையும் நிரப்ப பண்ணுங்க. வீடுகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக, அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருடைய நன்மையும் ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நன்மையினால் நிரப்புங்க. உபவாசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த தொடர்ந்து இந்த நாட்கள் ஆண்டவரே அவங்களுடைய பலத்தை ஆண்டவரை அதிகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகரை கூட்டி சேருங்க ஆண்டவரே. ஆலயத்தில் ஜெபிக்க முடியாமல் வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக, உபவாசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவங்க வெளியில யுத்தம் பண்றாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம், உம்முடைய கிருபையின் நன்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிறைவாய் நடத்தும்படியா ஆண்டவர். ரூத் உம்முடைய போவாசுக்கு வந்த அந்த வயலுக்கு வந்த பின்பதாக அவள் மடி நிறைய கொண்டு போனது போல இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே அவனுடைய இருதயம் நிரம்பி போகட்டும் ஐயா. என் தேவன் எனக்கு சரிசமமாய் பலனளிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கடந்து போக ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.